அரசு சன்மார்க்க சங்கத்தவருடைய பலருடைய அனுமதியும் இல்லாமல் சின்னையா அவர்கள் சொன்னது போல 100 விழுக்காட்டு எதிர்ப்புகளை மீறி இன்றைக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள். இந்த எதிர்ப்பை இங்கே பதிவு செய்வதற்கு வரலாற்றில் முதல் முறையாக இங்கே வந்திருக்கின்ற ஐயா சின்னையா அவர்களை நாங்கள் நெஞ்சார பாராட்டுகின்றோம். கடந்த 17ஆம் தேதி ஐயா அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையை வெளியிட்டு 16ஆம் தேதி வெளியிட்டிருந்தார். அதற்கு அடுத்த நாளே இதே இடத்துல பாட்டாளி சொந்தங்கள் மிக பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார்கள். இன்றைக்கு ஒரு பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இங்கே வீற்றிருக்கின்ற ஐயா சின்னையா அவர்களை நாங்கள் சன்மார்க்க சங்கத்தவர்கள் நெஞ்சார வாழ்த்துகின்றோம், மனதார பாராட்டுகின்றோம். வரலாற்றில் மிகச் சிறப்பான ஒரு சன்மார்க்கத்திற்கான ஒரு வரலாற்றில் மிக முக்கியமான நாள். அது மட்டுமல்ல, ஐயா அவர்கள் தர்மசாலையில ஞான சிங்காதன மேடையில கீழே தரையில அவர்கள் குடும்பத்தோடு அங்கே உட்கார்ந்த போது அவர் நெஞ்சிலே வள்ளல் பெருமான் குடிகொண்டு விட்டார். அதை இங்கே நான் பதிவு செய்கிறேன். அவர் வழக்கத்திற்கு மாறாக கொடுப்பதை விட ஆவேசமான பேட்டி கிடையாது. வள்ளல் பெருமானே வந்து அவர் நெஞ்சில் அமர்ந்தது போல கருணையோடு அந்த பேட்டியை அவர் இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார். வள்ளல் பெருமானே கொடுத்த பேட்டியை போல மிக கருணையோடு மிக சாந்தமாக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு சாதாரண எளியவர் கொடுக்கின்ற விண்ணப்பத்தை போல கொடுத்திருக்கின்றார். முதலமைச்சர் அவர்களே, இந்த வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நிலம் கொடுத்தவர்களுடைய வாரிசான அந்த பட்டியலில் இருக்கின்ற 32வது வாரிசான காளிங்கராயன் ஐயா அவர்களுடைய குடும்பத்தை சந்தித்து விட்டு இங்கே அமர்ந்திருக்கின்றார். அந்த 39 ஆன்மாக்களும் இன்றைக்கு அவரை வழியனுப்பி இந்த மேடைக்கு அழைத்திருக்கிறார்கள். எனவே வரலாற்றை இருக்கடிப்பு செய்யாதீர்கள். முதலமைச்சர் அவர்களே, அறநிலைத்துறை அதிகாரிகள் அவர்களே, 39 பேர் இந்த இடம் கொடுத்த பாட்டாளி சொந்தங்களுடைய பெயரை கல்வெட்டில் 2 இடத்தில் பொறித்து வைத்திருக்கிறீர்கள். ஆனால் புதிதாக வெளியிட்ட புத்தகத்தில் இருட்டடிப்பு செய்து விட்டீர்கள். மிகப்பெரிய பாவத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். அடுத்த பதிப்பில் அதை திருத்தம் செய்ய வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டு சன்மார்க்க சங்கம் உங்களை வாயார வாழ்த்துகிறது. ஏனென்றால் உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சிகளுக்கு எத்தனையோ பிரச்சனை தேர்தல் நேரத்தில் அதையெல்லாம் விட்டுவிட்டு வடலூர் பெருவெளியை காப்பதற்காக களம் கண்டிருக்கின்ற சின்னையா அவர்களை சன்மார்க்க சங்கம் வாயார வாழ்த்துகிறது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நன்றி, வணக்கம்.